வெல்கம் டு மை ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ், அதாவது 2 Gentlemen of Verona அப்படின்ற ப்ரோஸோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் அலாங் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who did the narrator meet at the outskirts of Verona? இந்த ஸ்டோரியோட நரேட்டர் வந்து வெரோனா என்ட்ரு ஆகும்போது யாரை பார்த்தாருன்னு கேட்குறாங்க. The narrator met two small boys, namely Nicola and Jacopo, at the outskirts of Verona. அவர் வெரோனாக்கு வரும்போது யாரை பார்த்தாருன்னா நிக்கோலா அண்ட் ஜக்கோப்போ. செகண்ட் கொஸ்டின், why did the driver not approve of the narrator buying fruits from the boys? அந்த ரெண்டு பசங்க கிட்டேருந்து ஏன் ஃப்ரூட்ஸை வாங்காமல் டிரைவர் வந்து தடுத்தார்? The driver was disgusted at the boys' shabby appearance, so he did not approve of the narrator buying fruits from the boys. அந்த ரெண்டு பாய்ஸ் நிக்கோலா அண்ட் ஜக்கோப்போ ரெண்டு பேருமே வந்து ஷாபியாக ட்ரெஸ்அப் பண்ணதுனால டிரைவர் வந்து நரேட்டரை ஃப்ரூட்ஸ் வாங்க அலோவ் பண்ணல. தேர்ட் ஒன், the boys did not spend much on clothes and food. Why? எதனால் அந்த ரெண்டு பசங்களும் அவங்களோட சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரல, ஏன் நிறையா ஸ்பெண்ட் பண்ணல? The boys preferred to save money for their sister's treatment expenses, so they did not spend much on clothes and food. அந்த பசங்க வந்து அவங்களோட சிஸ்டர் லூசியாவோட ட்ரீட்மெண்ட்காக அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்பைனல் கார்ட் டியூபர்குலோசிஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்காக இவங்க அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோர்த் ஒன், வேர் த பாய்ஸ் சேவிங் மணி டு கோ டு ஸ்டேட்ஸ், ஹவு டு யூ நோ? இந்த ரெண்டு பசங்களும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகிறதுக்காக தான் அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்களா அண்ட் உங்களுக்கு அது எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. No, the boys were not saving money to go to the States. They told the narrator that they had some other plans. இல்லை, அவங்க வந்து ஸ்டேட்ஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணலை. இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த ரெண்டு பசங்களும் நரேட்டர்கிட்ட இல்லை நாங்கள் வேறு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன், why did the author avoid going to Lucia's room? எதனால் ஆத்தர் வந்து லூசியா ரூமுக்கு போகலை? The author did not want to interfere in the boys' happy family party, so he avoided going to Lucia's room. எதனால் அவர் ஹாஸ்பிட்டல் போகும்போது லூசியா ரூமுக்கு போகல அப்படின்னா, அவங்க ஃபேமிலியாக ஒன்றா என்ஜாய் பண்ணும்போது நம்ம எதுக்கு நடுவில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியாவுக்கு என்ன பிரச்சனை? லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். லூசியாவுக்கு பேக் போன் ஸ்பைன் இருக்குல்ல, அங்கே வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ்? ஜெர்மன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் ஆன ஒரு மூமெண்ட்டில் எதுக்காக இந்த ரெண்டு பசங்களும் கலந்துக்கிட்டாங்க? தேர் ஹேட் டுவர்ட்ஸ் ஜெர்மன்ஸ் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஜெர்மன்ஸை பிடிக்காது. 3 years வந்து அவங்களுக்கு அடியில் தான் வந்து அந்த சிட்டியே இருந்திருக்கும். அப்போ உருவான அந்த ஹேட்ரட்னால இவங்க வந்து அந்த மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? எதுக்காக இந்த பாய்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க? they were badly in need of money for the sister's treatment, that made the boys work so hard. அவங்க சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்காக நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், why didn't the boys disclose their problem to the author? எதனால் அவங்களோட ப்ராப்ளமை ஸ்பீக்கர் ஆத்தர்கிட்ட சொல்லலை? The boys didn't disclose their problem to the narrator because they did not want anybody's sympathy or charity. They accepted their responsibility to save her sister from the disease. இந்த ரெண்டு பசங்களும் எப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது சிம்பத்தியில் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பத்தியோ சேரிட்டியோ தேவை கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட சிஸ்டரை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் டிவிஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜக்கோப்போ. நிக்கோலாவும் ஜக்கோப்போ இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் பார்க்க எப்படி இருந்தாங்க? நிக்கோலா put on a worn jersey and cut off khaki pant. Jacopo wore a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. They had brown skins,
tangled hair and dark earnest eyes. இவங்க 2 பேரோட அப்பியரன்ஸும் பார்த்தோன்னா ரொம்ப ரிச்சாலாம் இல்லை, ரொம்ப புவராக கிழிஞ்சு போன துணி, அழுக்கான துணி, கலைஞ்ச தலையோட தான் இருக்காங்க. Second one, what were the various jobs undertaken by the little boys Nicola and Jacopo? இந்த 2 பசங்க செஞ்ச வேலைலாம் என்ன? Selling fruits, shining shoes, hawking newspapers, conducting tours around the town and running errands were the various jobs undertaken by the little boys. அந்த 2 பசங்களும் என்ன பண்ணாங்கன்னா பழங்கள் விற்றாங்க, அண்ட் ஷூக்கு வந்து பாலிஷ் போட்டாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் விற்றாங்க, அண்ட் ஊருக்கு யாராவது டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள கூட்டு ஊரை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு ஒரு டூரிஸ்ட் கைடாக இருந்தாங்க, அண்ட் வேறு சில பொருட்களும் விற்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? சண்டே அன்னைக்கு நரேட்டர் அந்த பசங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க? த நரேட்டர் ஆஃபர் டு ஹெல்ப் த பாய்ஸ் பிஃபோர் லீவிங் த டவுன். ஜோகோபோ ஆஸ்க் த நரேட்டர் டு ட்ராப் தெம் at Poleto by his car. Poleto was a countryside where his sister was under treatment. The author himself took them there in his car. Sunday அன்னைக்கு நரேட்டர் பொலேட்டோ அப்படின்ற பிளேஸ்க்கு ஜொகோப்போவையும் நிக்கோலாவையும் கூட்டு போய் விட்டு அகைன் கூட்டு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், who took the author to the cubicle? யார் நம்ம ஆத்தரை கியூபிக்கலுக்கு கூட்டு போனாங்க? A pleasant looking woman dressed in white uniform took the author to the cubicle. She was a training nurse. She wore steel rimmed spectacles. ஆத்தரை வந்து ஒரு ட்ரைனிங் நர்ஸ் தான் வந்து கியூபிக்கலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், describe the girl with whom the boys were talking to into the cubicle. கியூபிக்கலில் இந்த 2 பசங்களும் எந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. The girl with whom the boys were talking into the cubicle was their sister Lucia. She was about 20 years old, suffering from tuberculosis of the spine. She was propped up on pillows, wearing a pretty lace jacket. Her eyes were soft and tender. She resembled her brothers. இந்த 2 பசங்களும் கியூபிக்கலில் யாரை பார்த்தாங்கன்னா அவங்களோட சிஸ்டர் லூசியாவை பார்த்துருப்பாங்க. இவங்க 3 பேருமே பார்க்க ஒரே மாதிரியே இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், recount the untold suffering undergone by the siblings after they were rendering homeless. ஸோ இந்த 3 பசங்களும் வீடு இல்லாமல் தவிச்சப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. After the siblings were rendered homeless, they suffered from starvation. They were exposed to the cold winter. They stayed in a sort of shelter amidst the rubble. Their sister was suffering from tuberculosis of the spine. They did odd jobs to save money for their sister's treatment. ஸோ இந்த 3 பசங்களுமே வீடு இல்லாமல் தவிச்சப்போ சாப்பிட கூட வழி இல்லாமல் பட்னி தான் கிடந்தாங்க. அண்ட் குளிர்காலத்துலேயும் ரோட்டில் தூங்க வேண்டிய நிலமை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ரப்பிள் அப்படின்ற ஒரு சின்ன இடத்த கட்டி கொடுத்தவே அங்கே கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க. பட் அப்படி இருந்தும் அவங்க சிஸ்டருக்கு வந்து திடீர்னு டியூபர்க்ளோசிஸ் வந்துடும், அதாவது ஸ்பெயினில் டியூபர்க்ளோசிஸ் வந்துடும். ஸோ இந்த 2 பசங்க நிக்கோலா அண்ட் ஜொகோப்போ 2 பேருமே இந்த ட்ரீட்மெண்ட்காக ஏதேதோ வேலையெல்லாம் பண்ணி அமௌண்ட் திரட்டிகிட்ருப்பாங்க. Next question, the narrator did not utter a word and preferred to keep the secret to himself. Why? எதனால் நம்ம நரேட்டர் வந்து அந்த சீக்ரெட் பற்றி அந்த பசங்கக்கிட்ட எதையுமே கேட்கல? The narrator admired their devotion, honesty and integrity. He understood that the boys did not want anybody's sympathy and charity. He did not want to interfere in their family affair. So he did not utter a word or prefer to keep the secret to himself. நரேட்டருக்கு வந்து இந்த 2 பசங்க எவ்வளோ சீரியஸாக வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ டிவோட்டட் ஹானஸ்டியாக இருக்காங்க, யாரோட சேரிட்டி யாரோட சிம்பத்தியுமே அவங்களுக்கு வேணான்னு நினைக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த சீக்ரெட்டை பற்றி அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கல. நெக்ஸ்ட், புக் பேக்கில் இருக்க பேராகிராஃப் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் சம்மரி பார்க்காம இருந்தீங்க, இந்த ஸ்டோரியோட ஃபுல் தமிழ் மீனிங் தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அது பார்த்தாலே நீங்கள் ஓனாக கூட ஈஸியாக பேராகிராஃப் எழுதிடலாம்.